ஹாய், வெல்கம் டு அந்த நியூஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டர் கூலர் வந்து வேலை செய்யலை. அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்டர் அடைக்கிறது பைப் எடுத்து வச்சா தண்ணி உள்ள லீக் ஆகிடுச்சு. மோட்டர் வச்சா அது வந்து அடாப்டர் தெரிஞ்சிருக்கானத்தில் அதுக்கு 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூவையும் கட்டி விடுவோம். நமக்கு வந்து என்ன வேணும்னா மைனஸ் மீட்டர் வச்சு நம்ம உடனே யூஸ் பண்ணுவோம். 4 ஸ்க்ரூவையும் கட்டணும்னா ரொம்ப அழகாக வந்துடும். அப்போ எடுத்துட்டோம்னா முதல்ல என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். 4 ஸ்க்ரூவையும் கட்டிட்டு நம்ம இதை கட்டுவோம். கவர் கட்டி வச்சு இந்த கவரை கட்டணும். உள்ள வந்து ஃபில்ட்ரு, அது ஒரு மோட்ரு அடாப்டர் அப்படி தான் இருக்கும். வாங்க ரெண்டையும் அடாப்டரையும் மோட்டரையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அது ஃபால்ட்டுன்னு. அப்படியே அழகாக 2 ஃபில்டரையும் கழட்டிட்டு இதை எடுத்தால் வந்துடும் மோட்ரு. அடாப்டரும் திருப்பி அதில் ஃபில்ட்ரு நம்ம மாட்டலாம், மாட்டாமையும் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வயிறு அடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ தான் நமக்கு செக் பண்ண வசதியாக இருக்கும். நம்ம அந்த ஜாயிண்ட்டை கழட்டி வாங்க பார்க்கலாம். ஜாயிண்ட்டு கழட்டினா தான் தெரியும் மோட்ரு நல்லா இருக்கா, ஃபில்ட்ரு நல்லா அதுக்கு வர அடாப்டர் நல்லா இருக்காங்க. அதை கழட்டிட்டு 2 ஒயர் தான் இருக்கும். அந்த 2 ஒயரையும் கழட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்ப்போம். மீட்ரு வச்சு செக் பண்ணுவோம். கண்டினியூட்டி வச்சு மீட்டரில் நம்ம வந்து மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். மீட்ரு வச்சு நம்ம முதல் அடாப்டர் மோட்ரு இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியலை. இப்போ நம்ம வந்து அடாப்டரை செக் பண்ணி பார்ப்போம். அடாப்டரை செக் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டரை செக் பண்ணதில் ஒயரிங் கண்டினியூட்டி செக் பண்ணதில் அடாப்டரில் பவர் வரல. அதனால் அடாப்டர் போயிடுச்சு நமக்கு. இப்போ அடுத்தது நம்ம மோட்ரு ஒயரை கண்டுபிடிச்சி செக் பண்ணுவோம். ஓகே, மோட்ரு ஒயரில் சவுண்டு வருது. ஓகே, நல்லாயிருக்கு மோட்ரு. அடாப்டர் தான் ஃபால்ட்டு. இந்த அடாப்டரை எடுத்துருவோம். இந்த அடாப்டரை எடுத்துகிட்டு இது கண்டென்சர் அடாப்டர். இந்த கண்டென்சர் அடாப்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து மாற்றுவோம். அதனால் இந்த அடாப்டர் எடுத்தாச்சு. அதுக்கு பதில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் இருக்க அடாப்டர் இருக்குது. அது கண்டென்சரில் இருக்குது, இது எலக்ட்ரானிக்கில் இருக்குது. அதனால் எலக்ட்ரானிக் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த அடாப்டர் வச்சு இந்த அடாப்டரில் வந்து கரெக்டான வோல்ட்டு 240 வோல்ட்டு சேம் வோல்ட்டு தான் இருக்கும். எலக்ட்ரானிக் அடாப்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்தது டிரான்ஸ்ஃபார்மர் அடாப்டர், இப்போ வந்து எலக்ட்ரானிக் அடாப்டர். நம்ம செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு நம்ம வந்து அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குது. மாட்டி அது நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இது ஓடினத்தில் நல்லா நல்லா டேப் அடிக்கணும், இல்லாட்டி சரி வராது. நல்லா பக்காவாக டேப் அடிக்கணும். இது கரெக்டாக வரும். எல்லாம் பக்காவாக அதை மாட்டிட்டு டேப் அடிக்கணும். நம்ம தான் செட் பண்ண போகிறோம். அதில் உள்ள ஒயர்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மோட்டர்லாம் மோட்டரும்
சின்ன மோட்டர் தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிட்டு இதில் தெரியல வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கவனித்தல வந்து அடாப்டர் இந்த அடாப்டர் வச்சு இந்த அடாப்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த அடாப்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ஓடுங்க கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸ்லீவ் ஒழுங்காக எடுக்காமட்டி கரண்ட் பாஸ் ஆகும். நல்லா ஸ்லீவ் எடுத்துட்டு நம்ம கரெக்டாக அந்த காப்பர் ஒயரை வச்சு கரெக்டாக டைப் பண்ணணும். ஸ்லீவ் எடுத்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம போட்டு எல்லாத்தையும் ஸ்லீவ் போட்டு எடுத்து ரெண்டு தனியாக டேபிள் முக்கியமாக ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக சும்மா இருக்கிறது மாற்றம் போயிடுச்சு. அடுத்தது மாற்றம் சரி எடுத்துட்டு ஸ்லீவ் எடுத்துட்டு போட்டு மாட்டிட்டு டேப் படிக்கணும். ஒரே டேப் படித்தாலும் நமக்கு அடுத்தது டேமேஜ் எதுவும் இருக்காது. ஒயரிங் டேப்பு நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கணும். ரெண்டு ஒயர் இருக்கும், டைட்டாக அடித்தா தான் அது சரியாகும். உங்களுக்கு நல்லா டைட்டாக அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் நிற்கணும் கூட கடைசிருக்கட்டும். படித்து பேக் பண்ணி உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா டேப் படிக்கணும். இன்னும் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். நல்லா டேப் படித்து இன்னொன்று நல்லா அதை கவர் பண்ணணும்.
பிடிச்சிட்டு ஒயரெல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணிட்டு தான் உள்ள வைக்கணும். அதுக்கு லைட்டாக உள்ள வச்சு பார்க்கணும். கரெக்டாக செட் ஆகுது பேட்டரி செட் ஆகும். லைட்டாக தூக்கிட்டு உள்ள வச்சு கரெக்டாக பேக் பண்ணி அதை உள்ள வைக்கணும். எடுத்து ஒரு பீஸ் உள்ள வச்சு எதுக்கு பேக் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி தேக்கி வைக்கணும். அடாப்டர் பேக்கிங் இருக்கும். எண்ணெய் தேக்காது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீஸ் வச்சு பேக் பண்ணி இல்லைங்க வாராதில் வச்சு தான் கைப்பிடிக்க சேர்த்து வச்சு அடித்தாங்க. சரி கொஞ்சம் அந்த டைப் அடிச்சு சேர்த்து கஷ்டம் க்ளோஸ் ஒரு வயர்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் ஒயர்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சா தான் தண்ணி நமக்கு லெவலாக வரும். இல்லாட்டி ரெண்டாச்சுன்னா மோட்டரும் காயிலும் ஒரு இடத்துல ஹீட் ஆகி என்ன போயிடும். அதை கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறது ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது. இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணோம், இந்த சைடு மோட்ரு வச்சுட்டு உள்ளே தூக்கி வச்சுட்டோம்னா அதை தள்ளி வச்சுட்டு இப்போ மோட்டரை தூக்கி உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்சேன் சரியில்லை, அதனால் அதை எடுத்துகிட்டு திருப்பி கரெக்ட் பண்ணி வைக்கணும். எல்லாம் தூக்கிட்டு உள்ளே நல்லா தள்ளி வைக்கணும்.
வச்சுனீங்கன்னா கரெக்டாக படிகிற மாதிரி வைக்கணும். மற்றும் நல்லா கரெக்டாக செட் ஆகணும். வச்சுட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. லைட்டாக அதை கழட்டிக்கோங்க. இடிக்குது வேறு எதுவும் இல்லை, அடாப்டர் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் அதை கழட்டிட்டு அடாப்டர் உள்ள தள்ளி விட்டுருவோம். மோட்ரு வச்சாச்சு. மோட்ரு வைக்க பிடிச்சிச்சு. சரி, மோட்ரு வச்சுட்டு இப்போ ஃபில்டர் 4 ஃபில்டரையும் மாட்டிடுவோம். மாட்டிட்டு இப்போ இந்த சின்ன கேப்பில் அடாப்டர் வச்சு பார்ப்போம் போகுதான்னு. நாவை கழட்டிக்கும். இப்போ தான் கரெக்டாக உள்ள போயிடுச்சு அடாப்டரு. நல்லா சரி விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக லாக் பண்ணி உள்ள தலையிடுங்க. லாக் பண்ணி பண்ணி போட்டுருங்க. லீக் வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணால் செட் ஆகலை. இப்போ தான் கரெக்டாக படிஞ்சிருக்காது. இப்போ அவங்கள்ட்ட கட் பண்ணாமல் வீடியோ போட்டாது. பாருங்கள், ஃபில்ட்ரு கரெக்டாக நல்லா உட்காந்துருச்சு. கீழே அடாப்டர் வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி மோட்ரு ஓடுது. ஓகே, தண்ணி வருது. லைட்டாக துப்புன மாதிரி வச்சுக்கணும். அதை இப்போ அப்படி நம்ம பேக் சைடு கவரை போட்டு லாக் பண்ணிடுவோம். பேக் சைடு 4 ஸ்க்ரூ, 5 ஸ்க்ரூ தான். மேலே மைனஸ் ஸ்க்ரூ மாட்டினது பார்த்துருக்கீங்க. இப்போ தண்ணி ஃபிட் பண்ணிட்டு மோட்ரு ஓடிட்டு இருக்கு. சவுண்டு கேட்குதா? மோட்ரு ஓடுறது சவுண்டு கேட்கும். தண்ணி வந்துடுச்சு. நமக்கு மாட்டினதை பார்த்துருப்பீங்க. எப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னு தண்ணி வருது பாருங்கள். எப்படி அடாப்டர் மாட்டணும்னு பார்த்துருப்பீங்க. இப்படி தான் மாட்டணும். தண்ணி ஃபுல்லாகணுன்னா கட் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, தண்ணி ஃபுல்லாகணுன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபேஸ்புக்லேயும் இருக்காது, ஃபாலோ பண்ணிக்கலாம்.